ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மேஜிக்கல் ஹேண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ப்ராப்பர் வேல எப்படி ஒரு டேங்க்கை வந்து ப்ரைமர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டென்ஸ் எல்லாமே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம பேசினது தான். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாலிஸ்டரை யூஸ் பண்ணி டென்ஸ் இருக்கிற இடம் ஃபுல்லாகவே வந்து பாடி ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஒரு மிக்சிங் ரேஷியோ வந்து இன்னொரு தடவை வந்து பார்த்துலாம். ஒரு 50 கிராமுக்கு வந்து 2% அப்படின்ற ஒரு கணக்கு இதோட பாலிஸ்டர் பட்டியோட மிக்சிங் ரேஷியோ. அதாவது 50 கிராமுக்கு 2% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம். ஸோ 50% பாலிஸ்டர் பட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கிராம் வந்து உங்களுக்கு ஹார்ட்னர் வந்து தேவைப்படும். ஸோ ஒன்ஸ் வந்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிக்சிங்லேயோ இல்லை ஹார்ட்னர் கம்மியோ இல்லை அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து பாடி ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் கையிலேயே வந்து அது ட்ரை ஆகி போயிடும். ஸோ யூஸ்லெஸ் ஆயிரும். அதே மாதிரி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நீங்கள் எத்தனை நாள் விட்டாலுமே அது வந்து ட்ரை ஆகாமல் போயிடும். ஸோ வந்து ப்ராப்பராக வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இஷ்யூ வந்து வராது. அதே மாதிரி இந்த பாலிஸ்டர் பட்டியில் வந்து விரிச்சல் ஆகுறதோ இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது. எல்லா கம்ப்ளைண்ட்டையும் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம். டேங்கில் பட்டி வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பிளேடு நைஃப் இருக்கு இல்லையா, பட்டி நைஃபு, அது வந்து எந்த ஒரு இடத்துலையுமே மேடு பள்ளம் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து ஃப்ளாட்டாக வந்து அந்த பட்டி வைக்க முடியும். இப்போ வந்து ஒரு இடத்துல பழைய பட்டி வந்து ஒட்டி இருந்தாலோ இல்லை வந்து பழைய பட்டி நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் வச்சுருந்தாலோ உங்களுக்கு வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ தடவை வச்சாலுமே அந்த பட்டி வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக வராது. ஸோ அந்த நைஃபை வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து வைக்க முடியும். அதே மாதிரி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம மேலேருந்து பட்டியை வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அது அழகாக வந்து பாடி ஃபில் ஆயிரும். இப்போ இந்த சைடில் இருக்கிற அந்த கொஞ்சம் வந்து நீங்கள் இந்த பட்டி வந்து ஃப்ளாட்டாக இல்லாத இடம் வந்து நீங்கள் ஒரு பிளேடை வச்சு அப்படியே சுரண்டி காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளேடை வச்சு சுரண்டி விட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஃப்ளாட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கையில் சாண்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு புதுசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாண்டிங் மிஷினை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து சாண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாண்டிங்கு பார்த்திங்க அப்படின்னா 80 பேப்பரை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். 80ல் வந்து வெல்க்ரோ பேப்பர் அப்படின்ட்டு. இந்த சாண்டிங் மிஷினோட கீழே சர்ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் மாறினாலுமே வந்து அந்த ஷேப் வந்து மாறிடும். ஆனால் அதே டைமில் இந்த ஃப்ளாட்டாக வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ சாண்டிங் மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவும் ப்ரெஷர் போட்டிங்க அப்படின்னாலுமே ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு அந்த டென்ட் இருக்கிற இடத்துல வந்து உள்ளார காட்டிடும். ஸோ நீங்கள் வந்து மேலாப்பில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக சாண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறத நீங்கள் கையில் வச்சு ரப் பண்ணிங்க அப்படின்னா சேஃபர் சைடாக வந்து நீங்கள் சாண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முக்கியமாக மாஸ்க்கை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சாண்டிங் பண்ணுற அந்த பவுட்ரு வந்து உங்கள் மூக்கில் போச்சுன்னா பயங்கரமாக எரியும். அதே மாதிரி அலர்ஜி மாதிரி ஏதாச்சும் ஃபார்ம் ஆகிடும். ஸோ மாஸ்க் யூஸ் பண்ணி என்றைக்குமே சாண்ட் பண்ணும்போது மாஸ்க்கை யூஸ் பண்ணி சாண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் வந்து சாண்டிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீக்ரீசரை யூஸ் பண்ணி நம்ம இருக்கிற ஃபுல்லாக அந்த பவுடர் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துறதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ப்ரைமரோட மிக்சிங் ரேஷியோ பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து டுக்ஸன் பிராண்டோட DX62R அப்படின்ற ஒரு ப்ரைமரை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நல்ல ஒரு கிரிப்னஸ் வந்து உங்களுக்கு பெயிண்ட்டுக்கும் ஒரு ப்ரைமருக்கும் உண்டான கிரிப்னஸ் வந்து நல்லாவே கொடுக்கும். ஸோ இதோட மிக்சிங் ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 3:1. அதாவது நீங்கள் DX25 அப்படின்ற ஆக்டிவேட்டர் வந்து இந்த ப்ரைமருக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3:1 ரேஷியோவில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் DX22 அப்படின்றத யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 4:1 வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 150 ml வந்து நம்ம ப்ரைமர் எடுத்திருக்கோம். அதில் வந்து 3:1 அப்படின்றப்போ 50 ml வந்து உங்களுக்கு ஹார்ட்னர் தேவைப்படும். ஸோ ரெண்டத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 200 ml ஒரு நல்ல ஃப்ளோ கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து தின்னரையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தின்னர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 ml வந்து தின்னர் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து ஒரு 232 ஒரு 240 ml வந்து உங்களுக்கு ப்ரைமர் கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து 4 லேயராக நீங்கள் அப்ளை பண்ணும்போது 60 அப்படின்ட்டு ஒரு 4 லேயர் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 கோட் வந்து நீங்கள் ப்ரைமர் வந்து தாராளமாக அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கோட்டை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஆஸ் யூஸ்வல் நம்ம ஃபஸ்ட்டு கோட் வந்து ஒரு ஃபாகியாக தான் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு கோட்டுக்கும் செகண்ட் கோட்டுக்கும் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் கேப் விட்டாலே போதும். ரொம்ப நேரம் வந்து அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இந்த வச்ச பட்டி இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கோட்டில் என்றைக்குமே மறையாது.
நீங்கள் ஃபர்தராக செகண்ட் அண்ட் தேர்ட் அப்படின்னு போகும்போது தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே டேங்க் கவர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. 10 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு செகண்ட் கோட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ அந்த டேங்கில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கோட் அப்ளை பண்ணும்போது ஃபாகியாக பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பட்டியெல்லாம் இன்னும் வந்து மறையல. ஸோ இன்னும் வந்து கவர் ஆகுறதுக்கு நம்ம செகண்ட் கோட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு 70% வந்து உங்களுக்கு செகண்ட் கோட்லேயே வந்து கவர் ஆகிக்கும். ஸோ இந்த செகண்ட் கோட்டு முடித்ததுக்கப்புறம் தேர்ட் கோட்டு போகும்போது இருக்கிற பேலன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிட்டு உங்களுக்கு 100% வந்து ஃபுல்லாக ப்ரைமர் வந்து கோட் ஆகிருக்கும். இப்போ இந்த தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் உண்டான இந்த டைம் பிட்வீன் மட்டும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் டைம் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த அடித்த நம்ம ப்ரைமர் எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே ஃபோர்த்து கோட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபோர்த்து கோட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா டேங்க்கை வந்து நம்ம ஒன்ஸ் வந்து ப்ரைமர் பண்ணதுக்கப்புறம் சாண்டிங் பண்ணுவோம். இந்த 400, 600, 800 யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரைமரில் மெல்லிசான கோடை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் பெயிண்ட் உட்கார்றதுக்காக நம்ம ஸ்டாண்ட் பண்ணுவோம் இல்லையா. அதனால் இந்த ஃபோர்த்து கோட் வந்து கம்பல்சரி அடிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணாலுமே ஒரு கோட் உங்களுக்கு கரைஞ்சி போனாலுமே நீங்கள் பேலன்ஸ் ப்ரைம் பண்ண 3 லேயர்ஸ் வந்து அப்படியே ஸ்டே ஆகிக்கும். ஸோ இந்த ஃபைனல் ப்ரைமர் வந்து பாருங்கள், இன்னும் இதில் வந்து ஒரு 2 டென்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதையும் வந்து நம்ம பட்டி வச்சு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஹஸ் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.